நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோதர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்முடைய நீதிபரரும் நம்முடைய நியாயபதிமானவர் நம்மோட கூட இருக்காங்க. அதனால எதுக்கும் பயப்படாம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இனி காலம் செல்லாது என்று வேதம் சொன்ன வார்த்தை கேட்குதே. ஆயத்தமா மனவாட்டி, ஆயத்தமா மனவாட்டி என்று அழைத்திடும் சத்தம் கேட்குதே. கர்த்தரினா சமீபமன்றோ, தேவனிடம் நாம் சேர்ந்திடுவோம். தேவனின் கோபம் வரும் முன்பே இயேசுவின் கிருபையில் மறைந்திடுவோம். கர்த்தரினா சமீபமன்றோ. ஆமென், அல்லேலூயா. என் மனவாட்டியே நீ ஆயத்தமா அப்படின்னு ஏசப்பா கேட்குற சத்தமும், வாசற்படியில் நின்றுட்டு ஏசப்பா தட்டும்போது அந்த சத்தத்தை கேட்குற காதும் நம்மளுக்கு கவனமாக இருக்கணும். இல்லையா? ஆமென். விலை மதிப்பு இல்லாத புதையிலும் பொக்கிஷமான வேத சத்தியங்களை நமக்கு ஆவியானவர் அழகா எளிமையா மகிமையான காரியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்காக ஆவியானவர் கொடி கொடி சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம ஆவியானவரை கொடுத்து தான் வெளிப்படுத்தல நம்ம தியானிச்சுட்டு வந்துன்னு இருக்கிறோம். அதில் ஆவியானவர் 7 சபையாக இருக்கிற நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம தியானிச்சுட்டு வந்துன்னு இருக்கோம். 5 சபையை குறித்து மகிமையான காரியங்களை, ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5வது சபை எந்த ஒரு கிரியையும் கர்த்தர் பார்க்காம அந்த சபை முழுசாக செத்து போயிருக்கிறது நம்ம பார்த்தோம். அதுலேயும் சில பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு சில பேர் அதில் கூட கர்த்தருக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக பெருமையாக பிதா கிட்ட சொல்கிறாரு, அவங்க தூதருங்கிட்டலாம் சொல்கிறாரு, அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு வெண்வசத்தை கொடுத்து அவரோட கூட அவங்க நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அது படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்மளை சோதித்தறிந்து அங்கே ஏசப்பா சொல்வார் இல்லையா, நீ என்ன சொல்லி என்கிட்ட இந்த ஊழியத்தை வாங்கல நினச்சி பார்த்து அது மரித்த நிலையில் இருக்கிற நீயும் உயிர்ப்பித்து மற்றவர்களையும் உயிர் பெற செய்யே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு சொல்கிறது நமக்கு தெரியுது. மனுஷன் எப்படி ஜீவன் போயிட்டா அந்த மனுஷனால் எதுவும் செய்ய முடியாதோ, அதே மாதிரி அந்த ஆவியின் அபிஷேகம், இந்த விளக்கு தண்டா இருக்கிற அந்த அபிஷேகம், ஆவியானோரை கிரியை செய்ய அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், இதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க கூட மரித்ததுக்கு சமம். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத கர்த்தர் பேசும்போது இந்த காது கேட்க நம்மளுக்கு தயாராக இருக்கும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா காது மந்தமாயிடும், அவர் சொல்கிறத நம்மளால கேட்க முடியாத போயிடும். அதனால தான் கர்த்தர் சொல்லிட்டு ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிட்டு காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன் 7 சபைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபைனல் நமக்கு இதுவரையிலையும் கேட்கல, இப்பயாவது கேளு, கேட்டா கேளு, விட்டா விடு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் கர்த்தர் இந்த 7 சபைக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க.
இந்த மாதிரி இப்பவும் சொல்றேன், இது 4 கட்டிடத்தை பத்தி கர்த்தர் சொல்லல. சபையில இருக்கிற கலர் லைட்ல வெளிச்சத்துல டிசைனா வச்சுக்கிறதுல அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. சபைன்னு சொல்ற நம்ம தான் அதுல கரெக்டா இருக்கிறோமா, வெளிச்சமா இருக்கிறோமா, அதை தான் கர்த்தர் நீ செத்து போயிருக்க, உங்ககிட்ட வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5வது சபை மாதிரி நம்ம இருக்கவே கூடாது இல்லைங்களா? கர்த்தர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க. ஏசப்பா மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஆவியானவர் எவ்வளோ துக்கப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து இல்லைங்களா? அது நம்ம உயிர்ப்பிக்கணும் அவங்களெல்லாம். இப்போ 6வது சபையில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்றத கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தல் 3:7 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா, ஆமென். மகிமையான காரியங்களை பிலதெல்பியாவுக்கு கர்த்தர் சொல்றாங்க. இந்த பிலதெல்பியாவிலையும் கர்த்தர் ஒரு குற்றத்தையும் பார்க்கலங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிறைகளை கர்த்தர் சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்மிர்னா சபையும் பிலதெல்பியா சபையும் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிலதெல்பியா சபை ஸ்மிர்னா சபையோட செயின். இது ரெண்டும் ஒரே விதமான குரூப்ல இருக்குது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்றவங்களை நீ சகிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 6ல் அதே சொல்றாங்க. இதோ 9ல் பாருங்க, 3:9 இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இது கூட இங்க ரகசிய வருகை குறித்து சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறாங்க இல்லையா, அப்ப
தங்களை யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லி பொய் சொல்ற சாத்தானுடைய கூட்டத்தை நான் அப்பவே உங்களுக்கு சிமிர்னா சபையிலேயே சொன்னேன். அந்த யூதர் அல்லாதவர்கள் என்ன சொல்றாரு? பிசாசுன்னு சொல்றாரு. அங்க பிசாசுன்றாரு, இங்க என்னன்றாரு? யூதர் சொல்லி பொய் சொல்றவங்கள சாத்தானோட கூட்டம்னு சொல்றாரு. பாருங்க, 6வது சபையில என்ன பண்றாரு? யூதர்கள் இல்லாதவர்கள் தங்கள் யூதர் பொய் சொல்ற சாத்தானுடைய கூட்டத்தை உனக்கு நான் உன்னை பணிந்து கொள்ள அவங்கள உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம தியானிச்சுட்டு வர்றத நீங்க கவனமா கேட்கணும். இந்த 7 சபையும் பரலோகத்துக்கு வருவாங்க, ஆளுமை கிடைக்காது. இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ஆளுமையில 1000 வருஷத்துல இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா இயேசுதான் தேவன் தெரிஞ்சவங்க, ஊழியம் செய்யறாங்க, பல பாடுகளை கர்த்தருக்காக பாடுபட்டு சோதனைப்பட்டு கர்த்தருக்காக நின்று முழுமையாய் அந்த காரியங்களை செய்யாதவங்களுக்கு, அவங்கள ஜெயம் கொள்ளாதவங்க, அவங்களதான் கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆளுமை செய்ய 1000 வருஷத்துல கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாம இவங்க சொல்றாருல்ல, யூதர்ன்னு சொல்லி பொய் சொல்ற ஒரு சாத்தான் கூட்டத்தை என்ன பண்ண போறவங்கள உன்னை பணிஞ்சுக்கிற மாதிரி நான் கொடுப்பேன். அதனால நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. அல்லேலூயா. உலகம் முழுவதுமே கர்த்தர் தனக்கென ஒரு சிறு கூட்டத்தை எல்லா ஜாதியிலும் மதத்திலும் இனத்திலும் எல்லா தேச ஜாதி கொல கோத்திரம் தேசங்கள்ல எல்லாத்துலேயுமே கர்த்தரை உண்மையா தெரிஞ்சுக்கிட்ட, கர்த்தருக்கு உண்மையா வாழ்ற நேசிக்கிற ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் தனக்காக அப்படியே தேர்ந்தெடுத்துக்கிட்டே வராங்க. நம்மளெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுறவங்க உபத்திரத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் கைவிடப்படுற மற்றவங்களுக்கு பலனா இருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதான் வேதமும் சொல்லுது இங்க. ஏன்னா உபத்திரவத்துல இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. அந்த உபத்திரவத்துல தான் எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்க இஸ்ரவேலர்கள். ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டும் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்றது, எடுத்துக்கொள்ளப்படுதல் கடைசி பவுல் சொல்ற மாதிரி நம்ம கொரிந்தியர்ல பார்க்குறோம், தெசலோனிக்கேர்ல பார்க்குறோம். எடுத்துக்கொள்ளப்படுறது 1 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க. 1 நொடி பொழுது 1 நிமிடம் அப்படி சொல்லியிருக்காங்க. 1 நொடி பொழுது 1 நிமிஷம் அப்படின்றது 2000 வருஷமா ஏசப்பா மறிச்சு உயிர்த்தெழுந்த அந்த நாள்ல இருந்து இப்ப வரலையும் 3 விதமான எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துட்டு இருக்கு. இயற்கையா மறிக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இரத்த சாட்சி கொல்லப்பட்டு மறிக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அநேக இயற்கை சீற்றத்துல தப்பிக்க முடியாதவங்களை கர்த்தர் உயிரோடவே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம தியானிச்சிருக்கோம். அது இப்ப வரலையும் நடந்துட்டு இருக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த 1 நிமிஷத்துல எடுத்துக்கொள்ளப்படுதல் முடியும், கடைசி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளும் ஆவியானவரும் இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். 7 வருஷத்தை கர்த்தர் விசுவாச கையில கர்த்தர் கொடுக்குறாங்க. கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து, பிசாசு, அவனுடைய தூதர்கள், அவனை வணங்குற கூட்டங்கள், அவங்க கூடவே ரட்சிக்கப்பட்டவங்க கைவிடப்படும் போது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள். அவங்க தான் என்ன பண்றாங்க? பலப்படுத்துறாங்க எல்லாரையும். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலர்களுக்கு இந்த உலகத்துல மட்டும் தனித்துவமான ஒரு ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இல்லை, பரலோகத்திலையும் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரலோகத்திலையும் ஒரு தனித்துவத்தை கர்த்தர் பரலோகத்திலையும் கொடுக்கிறார் இஸ்ரவேலர்களுக்கு அப்படின்றத வேதத்தை படிக்கும் போது நல்லா தெரியுதுங்க.
சில பேர் இஸ்ரவேலர் வந்து ஒரு மாதிரி நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், அவங்களாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த பூமியிலையும் சரி பரலோகத்திலையும் சரி தனித்துவமாகவே தான் கர்த்தர் அவங்கள காமிச்சிட்டு வந்துன்னு இருக்காங்க. ஆமாங்க, வேதத்தை நல்லா ஆராய்ந்து முழுமையாய் ஆவியானவர் சொல்கிற மாதிரி நம்ம படிக்கிறவங்களுக்கு தெரியும் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவங்க அப்படின்றது வந்து நல்லா தெளிவாக தெரியுது. நான் சீக்கிரமாக வரேன், ஒருத்தனும் உன் கிரீடத்தை வாங்காதபடி உனக்குள்ளதை நீ வச்சுக்கோன்றாரு. அங்கே என்ன சொல்கிறாரு, ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்கிறாருல சிமிர்னாக்கு, அது தொடர்ச்சி தான் இது. உன்னுடைய கிரீடத்தை மொத்தம் அதை யாருக்கு நீ விட்டு கொடுக்காத அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துலையும் எந்த குறையும் அவங்கக்கிட்ட பார்க்கல கர்த்தர். மரணம் வரலையுமே என்ன பண்ணுறாங்க, உண்மையாகவும் இருக்கிறாங்க, பொறுமையாகவும் இருக்கிறாங்க. அதனால் திறந்த வாசல் எப்போவுமே உனக்கு, எப்போவுமே எனி டைம் உங்களுக்கு என்கிட்ட வர வந்து வாசல் திறந்தே இருக்கும், அதை யாரும் பூட்ட முடியாது அப்படி சொல்லி கர்த்தரங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க போன உடனே என்ன ஆகும், கேட்டு ஓப்பன் ஆகும் அப்படின்றத நமக்கு இங்கே தெரியுது. அல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் போன உடனே சல்யூட் அடித்து தானாக என்ன பண்ணுவாங்க, நம்மளை வரவேற்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கும் போது. அதனால் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஜெயம் கொள்ளணும். 6வது சபையும் 2வது சபையிலையும் வந்து குறைகள் இல்லை, ஆனால் உபத்திரவங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆதி அன்பை விடாமல் இருக்கிறாங்கன்றது தெரியுது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், வேதனை வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் அன்பை சந்தேகப்படாமல் அவர் அன்பில் நிலைத்திருக்கிறாங்க. எதையும் யாரையும் ஒரு ஸ்தானத்தில் வைக்காமல் அவங்க வந்து கர்த்தருக்காகவே என்ன பண்ணுறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொறுமையாக இருக்கிறாங்க உபத்திரவத்தில் அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்க. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியும். 7 சபையில் நம்ம யாருன்றது கட்டாயம் நமக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா அது செத்து போயிருக்குன்னு அர்த்தம். அது கூட ரொம்ப பரிதாபம். தெரியணும் நம்ம எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ நம்ம உண்மையாக இருக்குமே கர்த்தருக்கு முன்பாக. நம்மளுக்கு இந்த இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், அவர் அன்பை நம்ம வந்து சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் எது செஞ்சாலும் நன்மைக்கு செய்வார் அப்படின்னு கர்த்தர் அன்பை சந்தேகப்படாமல் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நம்ம இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, தவறே செய்யலைனா கூட உபத்திரம் இருக்கணும்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து கர்த்தருக்கு உள்ளாக உண்மையாக இருக்கும். ஆனால் உபத்திரம் வருது, கஷ்டம் வருது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காங்க, வரும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மரணம் வரலையும் நீ உண்மையாகவும் இருக்கணும், பொறுமையாகவும் இருக்கணும். அப்போ உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்க முடியாது. ஒரு கூட்ட ஜனத்தை உன்னை பணிஞ்சிக்க செய்வேன். திறந்த வாசல் எப்போ உனக்கு இருக்கும், ஒருத்தனும் அதை பூட்ட மாட்டான் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. நித்தியமாக உன்னுடைய ஜீவ கிரீடனா அதுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும். 1000 வருஷத்துல மட்டும் இல்லை, புதிய வானம் புதிய பூமியிலையும் இதனுடைய பலன் அப்படியே இருக்கும். நியாய தீர்ப்புல போய் நம்ம நிற்காம நம்ம மற்றவங்கள வந்து ஏசப்பாவோட சிங்காசனத்தில் அவரோட கூட உட்காந்து நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம், நியாயம் தீர்ப்போம். அல்லேலூயா, ஆமென். சில கூட்டங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்களா இல்லாத சில கூட்டத்தை ஆளுகை செய்ய கொடுப்பாரு. யூதர் என்று சொல்லியும் பொய் சொல்லுகிற யூதர்களை ஆளுமை செய்ய நம்மளை அவங்களுக்கு அதிகாரியை வைப்பாரு. அல்லேலூயா, ஆமென். ஆளுமையை நம்ம விடக்கூடாது. அதனால நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா. இந்த காது கர்த்தர் சத்தத்துக்கு இந்த காது எப்பவும் திறந்தே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதனால மகிமையான இந்த 6வது சபையை படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிமிர்னா மாதிரி, பிலதெல்பியா மாதிரி நமக்கு எவ்வளோ நம்ம தப்பே செய்யலைன்னா கூட நமக்கு உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பரீட்சை வரும்போது அதில் வந்து புடமிடுறாருல்ல கர்த்தர். எவ்வளோ நெருப்பில் போட்டு தங்கத்தை புடமிட்டாலும் உருக்க அது மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அதனுடைய பொலிவு,
அந்த ஷைன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், அது அழகு அதிகமாகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், அதுக்கு தான் கர்த்தர் வந்து தவறே செய்யலைனாலும் உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னா நம்ம தெய்வம் வந்து சோதிக்கிறவர் கிடையாது. நம்ம தெய்வம் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்குறாரு உடமிட. ஏன்னா ஒரு கூட்டம் வந்து சுத்தமான சத்தியமுள்ள ஒரு சிறு கூட்டம் அவருக்கு வேணும். பரிசுத்தமான ஒரு சிறு கூட்டம் அவருக்கு வேணும், இருக்காங்க. அந்த சிறு கூட்டத்தில் ஒரு கூட்டமாக நம்ம இருக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆசைப்படணும், அப்பா நாங்கள் உங்களை போல இருக்கணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆவியானவரே அப்படின்னு. ஆவியானவர் நம்மளோட இருக்கிறது தெரியும், நம்ம ஆவியானவர் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதான் வருத்தமான ஒரு காரியம், பரிதாபமான ஒரு காரியம். நமக்கு எல்லா சகாயமும் செய்யதான் கர்த்தர் வந்து ஆவியானவரால் நம்மளோட இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தரை வந்து யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அல்லேலூயா, ஆமென். அவர் வந்து நம்ம ஹெல்ப் கேட்போமா, என் பிள்ளைங்க என் சகாயத்தை கேட்பாங்களா அப்படின்னு ஆவலோட வாஞ்சையோட இருக்காங்க. நம்ம தான் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்றதே தெரியாமல் கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம். ஏன்னா எல்லா பாரத்தையும் நம்ம தூக்கி தலையில் வச்சுக்கிறோம், ஆவியானவர் நம்மளோட இருக்கிறது தெரியாம. இதெல்லாத்தையும் எடுத்துக்க இந்த சுமையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துறதான் நம்மளை சுகமா இளைப்பாரி லேசா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணுன்றதுனாலதான் ஆவியானவர் நம்மளோட இருக்காங்க இல்லையா? அதனால என்ன வந்தாலும் ஆவியான்ட்டு எடுத்து கொடுத்துடணும். இந்தாப்பா நீங்க தானே சகாயர், நீங்க எடுத்துக்குங்க, எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய பலனையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட டெய்லி அளவில்லாமல் வாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏசப்பாக்கு இதுதான் அளவனே கிடையாது. அன்பாக இருக்கட்டும், இரக்கமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், வல்லமையாக இருக்கட்டும் இல்லையா? அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம் எல்லாவற்றிலும். அதனால் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், அளவில்லாமல் வந்து வாங்கிக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாங்க. கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவு இல்லை, கழுத்து அளவு இல்லை, மூழ்கி 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 எல்லாவற்றிலும் நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் ஒரு வல்லமை எல்லாம். அதை கர்த்தர் விருப்பப்படுறாங்க. அதனால தான் ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறாங்க இல்லையா? ஆமீன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் அவர் பொறுப்பில், அப்படி பரிசுத்த கரத்தில் அவர் பொறுப்பில் நம்மளை அர்ப்பணிக்கும் போது திறந்த வாசல் எப்போ நமக்கு இருக்கும், யாரும் நம்மளை ஒருவனும் பூட்ட முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நமக்கு நிச்சயம். அல்லேலூயா, ஆமீன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் உண்மையாக, இல்லைங்களா? ஆமாம், நம்ம காரியத்தை நம்ம உண்மையாக கரெக்டாக செய்யும் போது ஆவியானவர் எப்போ வந்தாலும் நம்ம போக போகிறோம். அல்லேலூயா, ஆமீன். இந்த 6வது சபைக்காக கர்த்தருக்கு நான் கோடி கோடி சோதர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம இன்னும் 7வது சபையில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க, எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து பரலோகத்தில் நமக்காக ஆயத்தமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தரும் அதை விடக்கூடாது. அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தெய்வ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்லையும் இருப்பதாக. ஆமென்.